ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரிமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க விஜயா. வந்துட்டு எதுக்காக இப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தரை ஏமாத்துறவங்களாகவே இருக்காங்க, யாருமே நம்மளுக்காக ஒரு நல்லதே செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மீனா வந்துட்டு எதுக்காக தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்துட்டு செம்மையாக கோவப்பட்டு திட்டாங்க. இல்லை, இவங்க பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அது யார் அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அண்ணாமலை வந்து இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் உண்மையான பதில் சொல்லு, யார் சொல்லி நீ இந்த வேலையை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையை இப்போ சொல்லலை, பயங்கரமாக அடி வாங்கிடுவேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மிரட்டி கேட்குறாங்க. அதை கேட்ட உடனேயே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க முத்து வந்து. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, நான் சொல்லிடுறேன், ரோகிணி தான் இந்த மாதிரி வேலையை பண்ண சொன்னாங்க அப்படின்றாங்க. பார்த்தியா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. இப்போயும் உன்னை முட்டாள் தாண்டா ஆக்கி வச்சிருக்கா அந்த பார்லர் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே செம்மையாக கோவப்படுறாங்க. மனோஜ் வந்துட்டு இவ்வளோ வேலையாக அவள் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்காக இவ்வளோ கேவலமான வேலை